திரு காலச்சக்கரம் நரசிம்மா அவர்களின் காமதேனுவின் முத்தம். அழகான முகத்தில் பிரெஞ்சு தாடியுடன் ஒரு காதில் தங்க வளையத்துடன் துருதுருவென்று தன் பார்வையைச் சுற்றி ஓட்டியபடியே உட்கார்ந்திருந்தான் சந்தீப். வெள்ளை டைட் பேண்ட், நேவி ப்ளூ சட்டை, அதன் மீது பிளேசர் என்று கவர்ச்சியாக காணப்பட்ட அவனை கண்களால் விழுங்கிக் கொண்டிருந்தாள் சுபாகி. நிகேத் இவனை விட கலராகவும் கம்பீரமாகவும் இருப்பான். ஆனால் இவனைப் போல் நிகேத் புகழ்பெற்றவன் கிடையாதே. அவ்வப்பொழுது தன் கடிகாரத்தை பார்ப்பதும் அந்த ஹாலில் நுழைவாயிலை பார்ப்பதுமாக இருந்தான் சந்தீப். யாரையோ எதிர்பார்க்கின்றான் போலும். சற்று நேரத்தில் அவனுடைய மொபைல் கூவியது. ஆவலுடன் காலர் ஐடியை பார்த்தவன் புன்சிரிப்புடன் பேசினான். ஹாய் தான்யா, உனக்காகத்தான் நான் காத்திருக்கின்றேன், சந்தீப் கூறினான். மறுபுறம் தான்யாவின் குரல் மன்னிப்பு கோரும் விதமாக வருத்தத்துடன் பேசியது. சாரி டியர், திடீர்னு இந்தி பட தயாரிப்பாளர் பொபட்லால் என்னை புக் செய்ய வந்திருந்தார். அதனால் ரைட்டரும் வரப்போகிறாரு. என்னால் இன்றைக்கி அங்கே வர முடியாது சந்தீப், மன்னிச்சிடு. நான் அப்புறமா இன்னொரு நாளைக்கு டின்னர் சாப்பிடலாம், தான்யா கூறினாள். சந்தீப்பின் முகம் தொங்கி போனது. என்ன தான்யா இது, திடீர்னு காலை வர்ற? நான் என்ன செய்யட்டும், திடீர்னு வந்து நிற்கிறாங்க. முதல்ல இந்தி பட சான்ஸ் வேண்டான்னு அதை சொல்கிறதுக்கு எனக்கு மனசில்லை என்றாள் தான்யா. அவள் பிரபல தமிழ் நடிகை. தான்யாவுக்கும் சந்தீப்புக்கும் காதல் என்பது ஊரறிந்த விஷயம். அவன் விளையாடும் மைதானங்களில் அவளும், அவளது ஷூட்டிங்ஸ் மையங்களில் அவனும் சென்று ஒருவருக்கொருவர் ஆதரவு தெரிவித்துக் கொள்வது அவர்களுடைய வழக்கம். இன்று தான்யா வருவகத்தான் இருந்தது. திடீரென்று பொப்பட்லால் அவரை டின்னர் படமாக நொறுங்க வைத்து விட்டாரே, சந்தீப் நினைத்தான். தான்யா அவனை சமாதானப்படுத்தினாள். ஒன்று செய் சந்தீப், நீ என் வீட்டுக்கு வந்துடுறேன், பொப்பட்லாலையும் அறிமுகப்படுத்துகிறேன், என் வீட்டிலேயே டின்னர் சாப்பிட்டுடலாம், தான்யா அழைத்தாள். நோ சான்ஸ், இந்தி பட ப்ரொடியூசருக்கு அடிக்கடி உன்னை கன்னத்தோடு கன்னம் வச்சு தேய்ச்சிப்பான். கேட்டால் அவன் கல்ச்சர்னு சொல்லுவான். எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். சினிமாவில் உன்னை எவனாவது தொட்டாலே எனக்கு கடுப்பாக இருக்கும். எதுக்கும் நீ பொப்பட்லால்கிட்டே இருந்து கொஞ்சம் எட்டியே இரு. ஆல் த பெஸ்ட் என்று சொல்ல தான்யா கலகலவென்று சிரித்தபடியே ஃபோனை கட் செய்தாள். ஆக இன்னைக்கு டேட்டிங் பனால் என்று தனக்குள் கூறியபடியே எழுவதற்காக முயன்ற சந்தீப்பை ஷங்கர் தற்செயலாக தனியாக அமர்ந்திருந்த சுபாங்கியை பார்த்தான். அவளது அழகு கண்களை உறுத்த மெதுவாக அவளை நோக்கி நடந்தான். இஃப் யூ டோன்ட் மைண்ட், மே ஐ ஜாயின் யூ? மெதுவாக ஆங்கிலத்தில் கேட்டான் சந்தீப். இந்த ஒரு நிமிஷத்துக்காகத்தானே காத்திருந்தாள் சுபாங்கி. ஷியோர் என்றாள். ஐ எம் சந்தீப் ஷங்கர். அவன் கையை நீட்ட அவனது இரு கை விரல்களை பற்றி அசைத்தாள் சுபாங்கி. சுபாங்கி ப்ரொப்ரைட்டர், நோவா இன்டீரியர் டெக்கரேஷன். பை த வே, இன்டீரியலிஸ்ட் நித்யமூர்த்தியோட பொண்ணு தானே நீங்கள்? உங்கள் கம்பெனியோட சில்வர் ஜூப்ளி விழாவில் படங்களில் நீங்கள் நிறைய இருக்கீங்க, சந்தீப் சொன்னான். ஆமாம், பட் எனக்கு சொந்தமாக தொழில் இருக்குது, சுபாங்கி சொன்னாள். என் கிரிக்கெட் அகாடமியை அழகுபடுத்த ஒரு இன்டீரியர் டெக்கரேஷன் வல்லுநரை நான் தேடிக்கிட்டுத்தான் இருக்கேன். அந்த வல்லுநராக நீங்கள் ஏன் இருக்கக்கூடாது சுபாங்கி? சந்தீப் கேட்டான். உங்கள் அகாடமி எங்கே இருக்குது? இனிமே தான் கட்டணும். சந்தீப் தன் தோள்களை குலுக்கினான். அப்போ முதல்ல எக்ஸ்டீரியரை டெக்கரேட் பண்ணுங்கள், அப்புறமா இன்டீரியருக்கு வரலாம், சுபாங்கி சொன்னாள். புரியுதுங்க, முதல்ல வாய்க்கு ஏதாவது வாங்கி கொடுங்க, அப்புறமா மனசு விட்டு பேசலாம்னு சொல்கிறீங்க என்று சந்தீப் சொன்னதும் விழுந்து விழுந்து சிரித்தாள் சுபாங்கி. சந்தீப் பேரரை கூப்பிட்டு உணவு வகைகளை ஆர்டர் செய்ய மீண்டும் பேங்க்வெட் ஹாலுக்குள் வந்த வானேசா சந்தீப் ஷங்கருடன் சுபாங்கி ஒன்றாக அமர்ந்திருப்பதைக் கண்டு திகைத்த வாய்ப்பிழந்து நின்றாள். சுபாங்கிக்கு பரம திருப்தி. தன்னை தேடி யாரோ வரப்போவதாக அவள் பொய் சொல்லி இருக்க, உண்மையிலேயே அந்த யாரோவாக சந்தீப் மாறிவிட்டிருந்ததை அவள் வரவேற்றாள். வானேசா அழைத்து தான் வந்து ஏமாறவில்லை என்கின்ற மெசேஜை வானேசா அடைந்திருக்கும். மனதிற்குள் அந்த சூழ்நிலையை தனக்கு சாதமாக மாற்றி தந்த சந்தீப்பை அவள் வரவேற்றாள். அவள் யோசனையில் ஆழ்ந்திருந்த அதே சமயத்தில் சந்தீப்பும் மும்பையில் தன் கிரிக்கெட் நண்பன் கேத்தன் ஷா கூறிய தகவல்களை நினைத்து பார்த்து கொண்டே இருந்தான். இவன்தான் தான்யாவை காதலிப்பாக கூறிய பொழுது அவன் சந்தீப்பை விசித்திரமாக பார்த்தான். நடிகை காதலி, அவள் உன் புகழுக்கு பிரயோஜனப்படுவாள். நடிகையை காதலிப்பதோடு நிறுத்திக்கொள். அவளை கல்யாணம் பண்ணி கொண்டாள், உன்னை செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ் போய்விடும். ஆசைக்கு ஒன்று, ஆசைக்கு ஒன்றுன்னு பெரியவங்க நம்மளை மாதிரி கிரிக்கெட் பிளேயர்களுக்காகத்தான் சொல்லியிருக்காங்க. நடிகையை
நேசி, தொழிலதிபர் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ, முன்னவள் புகழுக்கும் பின்னவள் பணத்துக்கும் பிரயோஜனப்படுவாங்க என்று கேத்தன் ஷா கூறியிருந்தான். நாம் ஏன் ஆசைக்கு தான்யாவையும் ஆசைக்கு இந்த சுபாங்கியையும் வைத்து கொள்ளக்கூடாது என்று சந்தீப் சங்கரின் மனதில் ஆசை வேறு ஒன்றியது. சுபாங்கி மயக்கும் கண்களால் பார்த்தான். யூ லுக் கார்ஜியஸ் என்றான். தேங்க்யூ. நீங்கள் இவ்வளவு நேரம் யாருக்காகவோ காத்துக்கிட்டு இருந்தீங்க போல இருக்கே, சுபாங்கி கேட்டாள். ஆமாம், என்னுடைய ஃப்ரெண்ட் நடிகை தான்யா சௌத்ரி. ஆனால் அவள் வரப்போகிறதில்ல. ஃப்ரெண்டுனா லவ்வரா? சுபாங்கி ஆவலுடன் கேட்டாள். பேப்பர்காரங்க அப்படித்தான் போடுவாங்க, ஏன்னா அவங்களுக்கு பேப்பர் விற்கணும். பட் நாங்கள் அப்படி கிடையாது. 2 பேரும் வெவ்வேறு துறையிலேயே செலிப்ரிட்டிகள். எங்களுக்குள்ள ஒரு நட்பு தான். இன்ஃபேக்ட் நீங்கள் தொழில்துறையிலே ஒரு செலிப்ரிட்டி. நாம் 2 பேரும் கூட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். பத்திரிக்கைக்காரங்க நம்ம 2 பேருக்குள்ளே கூட அப்படித்தானே எழுதினான். அதுக்கு நாம் என்ன பண்ண முடியும்? டேபிளில் இருந்த நாப்கினை விரித்தபடி சுபாங்கிக்கு மிக அழகாக வலையை விரித்தான் சந்தீப். வானேசா தங்களை பொறாமையுடன் பார்ப்பதைக் கண்டு குதூகலித்தாள் சுபாங்கி. உணவு வகைகளை பேரர் கொண்டு வந்து வைக்க சுபாங்கிக்கு ஒரு யோசனை. சந்தீப்பை ஜாடையாக நோக்கினாள். சந்தீப், அதோ அந்த கேர்ள் நிற்கிறாளே, அவள்தான் ஈவெண்ட் ஹோஸ்டஸ். அவளை கூப்பிட்டு மியூசிக்கை மாற்ற சொல்லுங்க. தீம் மியூசிக் இஸ் சிக்கனிங். சுபாங்கி சொல்ல சந்தீப் வானேசாவை நோக்கி சீழை அடித்து ஆள்காட்டி விரலால் கீழ்த்தரமாக சமிக்கை காட்டி அழைப்பதைக் கண்டு முகம் கருத்து போனபடியே தயங்கியபடி அவனை நோக்கி வந்தாள் அவள். எஸ் சார், சேஞ்ச் த மியூசிக். மேடம்க்கு இது பிடிக்கல என்றதும் வானேசாவின் முகம் சுருங்கியது. அவளை அலட்சியமாக ஏற இறங்க பார்த்தாள் சுபாங்கி. நீ கொடுத்ததை திருப்பி வாங்கிக்கிட்டியா என்கின்ற பொருள் அந்த பார்வையில் தொக்கி நின்றது. ஆத்திரத்துடன் சென்றவள் இசையை மாற்றச் சொல்லிவிட்டு அந்த அரங்கத்தை விட்டு வெளியேறிவிட்டாள். ஹாய் வனேசா. ஃபோட்டோ ஜேர்னலிஸ்ட் ஜோஜோ மணி அவள் முன்பாக வந்து நின்றான். ஏதாவது காசிப் கிடைக்குமா? ஜோஜோ கேட்டான். சற்று முன் தனக்கு ஏற்பட்ட அவமானத்தால் நொந்து போய் இருந்த வானேசா ஒன்றுமில்லை என்று வெறுப்புடன் கூறியவளுக்கு சட்டென்று ஒரு யோசனை. உடனே அதை நிறைவேற்றினாள். ஜோஜோ, கிரிக்கெட் பிளேயர் சந்தீப் சங்கர் காதலியை மாற்றிக்கிட்டார். நடிகை தான்யாவை கழட்டி விட்டுவிட்டு இண்டஸ்ட்ரியில் நித்யமூர்த்தியோட டாக்டர் சுபாங்கியை பிடிச்சிக்கிட்டான். 2 பேரும் பேங்க்வெட் ஹாலில் தங்களை மறந்து பேசிக்கிட்டு இருக்காங்க என்றவள் ஒரு குரூர திருப்தியுடன் அங்கிருந்து நகர்ந்தாள். தாங்கள் இருவரும் ஜோஜோ மணியின் கேமராவுக்கு விருந்தாவதை அறியாமலேயே சுபாங்கியும் சந்தீப்பும் தங்களை மறந்து பேசிக்கொண்டு இருந்தனர். 3வது மாடியில் இருந்த இன்டர்காம் ஒலிக்க தமயந்தி எழுந்து சென்று ரிசீவரை எடுத்து பேசினாள். கீழ்த்தளத்தில் இருந்து அங்கண்ணி தான் அழைத்தாள். தமை, தேனுக்குட்டு எழுந்துட்டாளா? இன்னைக்கு அவள் கோவிலுக்கு போகணும். தேனுகாம்பா சந்நிதியிலே ஊர் மக்கள் அவளுக்கு மரியாதை செய்ய போகிறது நினைவுக்கு இருக்குல்ல. பிறகு வீடு வீடாக பூரண கும்பம் வச்சு அழைப்பாங்க. அப்புறம் பாண்டியம்மா கோயிலுக்கு போய் கோடாங்கி கூட ஊர் மக்கள் பிரச்சனைகளுக்கு பரிகாரம் சொல்லணும். சீக்கிரம் அவளை தயார் பண்ணு. அங்காயிய மேலே அனுப்புகிற. தேனு எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்ட. பரபரப்புடன் அடுக்கிக் கொண்டே போனாள் அங்கண்ணி. பொங்கி வந்த எரிச்சலை கட்டுப்படுத்தி கொண்டு வேண்டா வெறுப்பாக அவள் கூறுவதை செவிமடுத்து கொண்டு இருந்தாள் தமயந்தி. நான் வாங்கி கொடுக்குற குங்குமத்தை வைர ஊசி புடவையை கட்டி கீழே அவளை அழைச்சிட்டு வா. என்ன புரியுதா என்கின்ற உத்தரவுடன் ரிசீவரை அங்கண்ணி வைக்க தமயந்தி ஆத்திரத்துடன் ரிசீவரை வைத்தாள். அம்மா, நாளைக்கு காலேஜில் ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குது. நான் சீக்கிரம் போகணும். இந்த பெரிய மக்களோட லொள்ளு தாங்களை எப்போ பார்த்தாலும் என்ன பூஜை புனஸ்காரம்னு செய்ய சொல்கிறாங்க. குறி சொல்கிற மாதிரி என்னை எல்லார் முன்னாலேயும் உட்கார சொல்கிறாங்க. எனக்கு அது சுத்தமாக பிடிக்கல. நாளைக்கு நான் கோவிலுக்கு வரமாட்டேன். ஸ்பெஷல் கிளாஸ் முடிஞ்சுதான் நான் ஃப்ரெண்ட்ஸோட சினிமாவுக்கு போகிறேன். நீ தான் பெரிய மக்கள்கிட்ட சொல்லி எப்படியாவது நான் கோயிலுக்கு போகாமல் தவிர்க்கணும். தேனுகா தமயந்தியிடம் ஏற்கனவே சொல்லி இருந்தாள். உறங்கிக் கொண்டிருந்த மகளை எழுப்ப மனமில்லாமல் பார்த்து கொண்டே இருந்தாள். அங்காயி இவளை பார்க்கும்போதெல்லாம் இவ்வளவு வருடங்கள் கழித்தும் சொல்லிக்கொண்டுதானே இருக்கிறாள். அவள் தலைப்பாடமாக அடித்து கொண்டும் புகுந்த வீட்டுக்காரர்களிடம் காமதேனு விவகாரத்தை கூறி தேனுகாவை தீராத தொல்லைகளுக்கு ஆட்படுத்தி விட்டதே இவள்தானே. அன்று அங்காயி சொன்னதை கேட்டிருந்தால் இந்த பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்காதல்லவா? இன்னும் தமயந்திக்கு நன்றாக நினைவிருக்கிறது. கோவிலில்
காமதேனுவை தரிசனம் செய்த 7ஆம் நாள் சரியாக இவளுக்கு பிரசவ வலி எடுத்து வழக்கம் போல் அங்காயிதான் பிரசவம் பார்ப்பதற்கு வந்திருந்தாள். ஆவணி அஷ்டமி என்று 17 வருடங்களுக்கு முன்பு பிறந்திருந்தாள். தேனுகா கடந்த பௌர்ணமி என்று சிறப்பு பூஜை செய்கிறோம் என்று தேனுகாவை 3 நாட்கள் படாத படுத்தி இருந்தனர் ஊர் மக்கள். ஆனால் எல்லாவற்றையும் மூட நம்பிக்கைகள் என்று ஒதுக்கிவிட முடியாதபடி தேனுகா பிறந்தது முதலாகவே அந்த குடும்பத்துக்கு எல்லாமே நன்மைகளாகவே நடந்து வருகின்றன. சுபிட்சம் பண உருவில் பெருகி கொண்டிருந்தது. 3 மாடி ஏற தேனுகா சிரமப்படக்கூடாது என்று லிஃப்ட் வைக்கப்பட்டது. எல்லா வசதிகளும் வீட்டில் பெருகிவிட்டன. தேனுகா பிறந்த அன்றைக்கே பலமாக மழை பெய்யத் தொடங்கியது. அன்று பிடித்த மழை 3 நாட்களுக்கு தொடர்ந்து பெய்தது. வானம் பார்த்த பூமியான கோவூரின் ஏரி குளங்கள் எல்லாமே நிரம்பின. குவா குவா என்னும் தேனுகாவின் குரல் முதல் முறையாக ஒலிக்கத் தொடங்கிய பொழுதே பெரிய வீட்டின் வாசலில் ஒரு கார் வந்து நின்றது. காரில் இருந்து இறங்கி இவளது தாய்மான்கள் காசிலிங்கம் கையில் லெதர்பை ஒன்றுடன் பெரிய பாண்டியை நோக்கி நடந்தார். கடந்த 20 வருடங்களாகவே பேச்சுவார்த்தையின்றி உறவே முறிந்து போயிருந்த நிலையில் பாஞ்சாலியின் உடன் பிறந்த தம்பியான காசிலிங்கம் எதற்காக திடீரென்று வந்தான் என்று அனைவரும் மலைத்து போய் நிற்க, சுமந்து வந்த லெதர் பேக்கை பெரிய பாண்டியின் காலடியில் வைத்துவிட்டு மறுபேச்சு பேசாமல் திரும்பி நடந்து சென்று காரில் ஏறி விருட்டென்று போய்விட்டான். பெரிய பாண்டி லெதர் பேக்கை பிரிக்க அதன் உள்ளே பாஞ்சாலிக்கு சேர வேண்டிய 100 ஏக்கர் மஞ்சக்காணி நிலங்களுக்கான பத்திரங்கள். சகோதரர்கள் 4வரும் ஒருவருக்கொருவர் பார்வையை பரிமாறிக்கொண்டு கடைசியாக பிரசவம் நிகழ்ந்திருந்த அறையின் மூடிய கதவை நோக்கினர். குழந்தை பிறந்த வேளை கோர்ட் வரை சென்று போராடியும் கிடைக்காத தங்கள் தாய்க்குரிய மஞ்சக்காணி நிலங்கள் தாமாகவே வீடு தேடியே வந்துவிட்டன. மாமனின் மனமாற்றத்திற்கு அந்த காமதேவின் அம்சமான குழந்தைதான் காரணம். மாமனின் மனமாற்றமே தங்கள் குடும்பத்தின் சுபிட்சத்திற்கு பிள்ளையார் சுழியாக கருதினார் பாண்டி சகோதரர்கள். உடனேயே அடுத்த சுப செய்தியை தாங்கியபடி சிவநேசன் ஓடி வந்தார். பெரியப்பா, வாலிபுரத்தில் நாம் ஃபேக்ட்ரி கட்டக்கூடாதுன்னு அந்த ஊர் பண்ணையார் நந்தகோபாலன் போட்ட வழக்கு தோற்று போச்சு. கோர்ட்டு ஸ்டே ஆர்டரை நீக்கிடுச்சு என்று சொல்ல சகோதரர்களின் முகங்கள் மலர்ந்தன. காமதேனுவின் அருள் என்று பிரசவ அறையை நோக்கி கை கூப்பினார். குணசேகரனுக்கு பெருமை பிடிபடவில்லை. அவனுக்கு மகள் பிறந்த வேளை தடைப்பட்டவை எல்லாம் தானாகவே தேடி வருகின்றன. இனி பெரிய வீட்டில் அவன் கொடிதான் பறக்கும். பெண் குழந்தை காமதேனுவின் அம்சமாக பிறந்திருப்பதை பல வருடங்களாக பொய்த்திருந்த மழை பலமாக பெய்து நிரூபிக்க கிராம மக்களும் பெரிய வீட்டை நோக்கி படையெடுத்தனர். தமயந்திக்கு பிறந்த குழந்தையை குளிப்பாட்டுவதற்காக அங்காயி எடுத்துச் சென்றாள். அவள் குழந்தையை திருப்பி எடுத்து வந்து மீண்டும் தொட்டிலில் கிடத்திய பொழுது தமயந்திக்கு நினைவு வந்துவிட்டது. குழந்தையுடன் வந்த அங்காயியின் கண்கள் அவள் கண்களை சந்தித்தன. நான் எச்சரிக்கை செய்தும் விஷயத்தை சொல்லிட்டியே தாயி, இனி நீயும் உன் மகளும் என்ன பாடுபடப் போகிறீர்களோ என்கின்ற அனுதாபம் அவள் கண்களில் தொக்கி நின்றதை காண தவறவில்லை அவள். தகவலை கேள்விப்பட்டு ஓடி வந்தனர் பாண்டியம்மன் கோவில் பூசாரி அழகர் கோடங்கி. ஏலே பெரிய பாண்டி, நான் சொன்னாப்புல காமதேனுவே உன் குடும்பத்தில் பிறந்துட்டா, அவளுக்கு அம்மன் பெயரையே வை, அந்த குழந்தைய தேனுகாம்பான்னு கூப்பிடுங்க என்று உத்தரவும் பிறப்பித்து விட்டார். அனிதா, அபர்ணா, அக்ஷயா என்று நவநாகரிக பெயர்களை தேர்வு செய்து வைத்திருந்த தமயந்திக்கு ஏமாற்றமாக போய்விட்டது. கணவரிடம் தன் பெண்ணின் பெயரை தான் தேர்ந்தெடுப்பதாக போராடி பார்த்து விட்டாள். குணசேகரன் அதற்கு பிடி கொடுக்கவில்லை. தமை, இது நம்ம பொண்ணு மட்டுமில்லை, கோவூருக்கே பொண்ணு. நம்ம பொண்ணு பிறந்த உடனேயே இவ்வளவு நாள் கிடைக்காத மஞ்சக்காணி நிலங்கள் தேடிட்டு வந்ததை நீ பார்த்தில்ல. வழக்குகளில் ஜெயிக்கிறோம். காணாமல் போன உன் அக்கா பிள்ளை கிடச்சிட்டான். பெரிய எண்ணம் பையன் மேல் படிப்புக்கு லண்டன் போக போகிறான். இதெல்லாம் விட என்ன வேணும்? நம்ம பொண்ணு பேர் தேனுகாம்பா தான். நீ வேணும்னா ஸ்டைலாக தேனுகான்னு கூப்பிட்டுக்க என்று அந்த பேச்சுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைத்து விட்டான். தேனுகா பிறந்தது முதல் பல நல்ல விஷயங்கள் தொடர்ந்து நடைபெறுகின்றன என்பதை மறுப்பதற்கு இல்லை. திருவிழாவில் காணாமல் போன 2 வருடங்களாக எங்கே இருக்கிறான் என்றே தெரியாமல் தவித்த தமயந்தியின் அக்கா தேவயானியின் மகன்
பேச்சு திறனில்லாத சுரேஷ் கிடைத்து விட்டதாக அவளுக்கு பெரியம்மா ஜெகதா ஃபோன் செய்திருந்தாள். அவனை காப்பாற்றி 2 வருடங்கள் தன் வயதம் வைத்திருந்த ஒரு டாக்டர் அவனுக்கு பேச்சு திறனையும் அழைத்து வந்திருந்தார். தேனுகா பிறந்த 3வது நாள் இது நடந்தது. அது மட்டுமா, கல்யாணமான புதிதில் தமயந்தி தொலைத்திருந்த இரட்டை விடச்சியின் வீரோவின் இடுக்கில் புதைந்து கிடந்தது அன்று கிடைத்தது. எல்லாமே நல்ல விஷயம்தான். ஆனால் காமதேனுவின் அவதாரம் என்று தேனுகாவை கொண்டாடி குடும்பத்தினரும் ஊர் மக்களும் செய்யும் ஆர்ப்பாட்டங்களைத்தான் ஒரு தாயாக தமயந்தியால் ரசிக்க முடியவில்லை. தேனுகா தூக்கத்தில் புரண்டு படுக்க அந்த அசைவினால் தமயந்தியின் சிந்தனைகள் தடைப்பட்டன. பகல் படுத்திருந்த கட்டிலை நோக்கி நடந்த அவள் அவளது நெற்றியில் கை வைத்தாள். ஹாப்பி பர்த்டே தேனுமா, எழுந்துக்கிறியா? நேரம் ஆயிடுச்சே. ஐயோ, இன்னைக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கே. சட்டென்று எழுந்து அமர்ந்த தேனுகா தன் தாயை கேள்வியுடன் பார்த்தாள். அம்மா, பெரியம்மாக்கு கிட்ட சொல்லிட்டியா இன்னைக்கு கோயில் ப்ரோக்ராம் கிடையாதுன்னே? தமயந்தியை நோக்கினாள். தமயந்தி மிடறு விழுங்கினாள். இந்த விஷயத்தில் அவளால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை உணர்ந்திருந்தாள். இன்னும் சொல்லப்போனால் பள்ளிப்படிப்பை முடித்து அவன் டவுன் காலேஜில் சேர்க்கப் போவதையே எல்லோரும் எதிர்த்தனர். இவள்தான் குணசேகரனிடம் போராடி அழுது ஆர்ப்பாட்டம் செய்து அவளை காலேஜ் படிப்பிற்கு சம்மதம் வாங்கியிருந்தாள். அவளை காலேஜில் சேர்க்கவே பெரும் போராட்டமாக இருந்தது. குடும்ப சாங்கியங்களுக்கு இடையூறு இல்லாமல் இருந்தால் மட்டுமே அவள் காலேஜுக்கு அனுப்பப்படுவாள் என்கின்ற நிபந்தனையுடன் தான் 1000 சட்டம் திட்டங்களுக்கு இடையே ஆவணி அஷ்டமியான சட்டத்திட்டங்களுக்கு இடையில்தான் அவளது காலேஜ் படிப்பு நடந்து கொண்டிருந்தது. ஆவணி அஷ்டமியான இன்று முக்கியமான சாங்கியம் இருக்கும் பொழுது ஸ்பெஷல் கிளாஸாவது ஒன்றாவது. தமயந்தி பொங்கி வந்த வெறுப்பை தன் மகளின் முன்பாக காட்டாமல் அவளை சமாதானப்படுத்தினாள். தேனு, கோவிலுக்கு போய் இன்னைக்கு சாங்கியத்தை முடிச்சுடலாமா? நம்ம ஊருக்கு ஏதோ போதாத வேலையாம். பூஜையை செய்தால் நல்லது நடக்கும்னு கோடாங்கி சொல்கிறாரு என்றாள். தமயங்கி கோடாங்கி அப்படி எதுவும் கூறியிருக்கவில்லை. தேனுகாவின் இளகிய மனதை சாதகமாக்கி கொண்டு அவளை ஸ்பெஷல் கிளாஸுக்கு போக விடாமல் தடுப்பதற்காகத்தான் அப்படி கூறினாள் தமயந்தி. என்ன இருந்தாலும் காமதேனுவின் அம்சமல்லவா? இரக்கத்திற்கா பஞ்சம் அவளிடம்? அப்படியாம்மா, ஊருக்கு கஷ்டம்னா நாம் பூஜை நடத்துறது தான் நல்லது என்று எழுந்த தமயந்தி ஒரு முறை ஆதூரத்துடன் கட்டிக்கொண்டு கன்னத்தில் முத்தமிட்டவள் பிறகு பாத்ரூமை நோக்கி நடந்தாள். மகளை ஏமாற்றுகின்றோமே என்கின்ற வேதனையுடன் தமயந்தி திரும்பிய பொழுது அறையின் வாசலில் நிழலாடியது. அங்காயிதான் நின்றிருந்தாள். தாயி, பாப்பாவுக்கு எண்ணெய் தேய்ச்சி விடணும் என்ற அங்காயி தலையசைத்து உள்ளே அழைத்தாள். அவள் உள்ளே வந்ததும் தாவி சென்று தங்கள் குடியிருப்பை கதவை தாளியிட்டாள். அங்காயிடம் பேசுவதற்கு இதுதான் சந்தர்ப்பம். அன்னிகள் நந்தியாக நிற்கும் பொழுது இவள் எங்கே குடும்ப விவகாரங்களை பேசுவது? அங்காயி, தேனுகா டாய்லெட்டில் இருக்கா, அவள் தயாராகிறதுக்குள்ள நான் உங்ககிட்ட சில விஷயங்களை பேசணும் என்றவள் உடனேயே அவளை எச்சரிக்கையுடன் சுற்றி பார்த்தாள். நீ கோவிலில் சொன்னதை கேட்காததோட பலன் இது நாள் வரைக்கும் நானும் என் பொண்ணும் அனுபவிச்சுக்கிட்டு வரோம். என் பொண்ணால் மற்ற பொண்ணுங்களை போல் நார்மலான வாழ்க்கையை வாழவே முடியல. இந்த ஊர் மக்களோட நம்பிக்கைகள் அவளோட எதிர்காலத்தையே பாழடிச்சிடுமோன்னு கவலையாக இருக்குது. வெக்கக்கேடு. நேற்று என் பொண்ணு காலேஜில் இருந்தபோது சில பையனுக்கு அவளை சூழ்ந்துக்கிட்டு நாங்கள் கிரிக்கெட் மேட்ச்சில் ஜெயிக்கணும்னு விஷ் பண்ணுன்னு அமக்களம் பண்ணிட்டாங்களாம். அவளால் ஒன்றும் சொல்ல முடியல. விஷ் பண்ணிட்டு வந்தால் நேற்று சாயங்காலம் கப்போடு வீட்டுக்கு வந்து அவளுக்கு நன்றி சொல்லி போகிறாங்க. நம்ம கிராமத்திலேயே இந்த கதைனா அவள் காலேஜில் பையங்க சக்தி லீலைன்னு அவளை கிண்டல் பண்ணுறாங்களாம். வீட்டுக்கு வந்து அழறா. அவள் அப்பார்கிட்ட சொன்னால் படிப்பை நிறுத்திடுவார். எனக்கு என்ன செய்கிறதுனே தெரியல. அங்கே மடை திறந்த வெள்ளம் போல் அவள் பேச பேச அதைவிட வேகமாக அவள் கண்களில் கண்ணீர் பெருகியது. அங்காயி, என் பொண்ணுக்கு எப்போ விடிவு காலம் பிறக்குங்கிற கேள்வியோட தம் மனக்குமரல்களை ஒரு வழியாக வெளிப்படுத்தி முடித்திருந்தாள் தமயந்தி. சிறிது நேரம் அமைதி காத்த அங்காயி பிறகு மெல்லிய குரலில், தாயி, உன் குடும்பத்துக்கு இது புதுசு இல்லை. இப்போது நீ கதற மாதிரி உன் மாமியார் பாஞ்சாலி அம்மாவும் ஒரு நாள் என்கிட்ட கதறினாங்க. நீ அவங்கள மாதிரி பைத்தியமாக போயிடக்கூடாதுன்னு தான் நான் அன்றைக்கே உன்னை எச்சரித்தேம்மா. ஆனால் நீ தான் கேட்கல. உனக்கு ஒரு நாத்தி இருந்தாலே அவன் நிலைமையும் இதே தான்.
நீ கோயிலில் காமதேனுவை பார்த்த பிறகு தேனுகாம்பாவை பெற்ற மாதிரி பாஞ்சாலி அம்மாவும் கோயிலில் காமதேனுவை பார்த்து ரேணுகாவை பெற்றாங்க. அங்காயி சொன்னாள். அதனால தான் அவங்க என்ன கோவிலுக்கு போக வேண்டாம்னு சொன்னாங்கன்னு அப்புறம்தான் புரிஞ்சுக்கிட்டேன், தமயந்தி கூறினாள். ஆமாம்மா, தேனுகாம்மா மாதிரியே ரேணுகாம்மாவையும் ஊரே தெய்வமாக கொண்டாடிச்சுமா. ஆனால் இப்போ யாருமே ரேணுகாவை பற்றி பேச மாட்டேங்கிறாங்களே, தமயந்தி கேட்டாள். அது ஒரு பெரிய கதைமா, அங்காயி சொல்ல சரியாக போர்ஷனின் கதவு தடதடவென்று தட்டப்பட்டது. அங்காயி சட்டென்று பாத்ரூமுக்குள் நுழைய துடைப்பத்தை எடுத்து அதை தண்ணீர் ஊற்றி கழுவத் தொடங்கினாள். தமயந்தி கதவை திறந்த பொழுது இரண்டாவது அண்ணி கற்பகம் நின்று கொண்டு இருந்தாள். தேனுக்கா ரெடியா? இப்போ தான் எழுந்திரிச்சா அண்ணி, டாய்லெட் போயிருக்கா. எண்ணெய் தேய்க்கிறதுக்கு முன்னாடி அங்காயியை பாத்ரூமை கழுவி விடுன்னு சொன்னேன், ஒரே பிசுக்காக இருக்குது. ஓரக்கண்ணால் பாத்ரூமை கழுவி கொண்டிருந்த அங்காயை நோட்டம் விட்டாள் தமயந்தி. அவர்கள் இருவரும் விவரங்களை பரிமாறிக்கொள்வது அன்னிகளுக்கு தெரியக்கூடாது. தாயே, பாப்பாவை கூப்பிடுமா, எனக்கு கோயிலை கூட்டணும், நிறைய வேலை இருக்குது. தான் பங்குக்கு அங்காயும் ஒன்றுமே நடக்காதது போல கூப்பாடு போட்டாள். கற்பகம் சோஃபாவில் சரிந்தபடியே கையில் ஒரு பத்திரிகை எடுத்து பிரித்தாள். பெரிய அண்ணி அங்கண்ணிதான் இவளை வேவு பார்க்க அனுப்பி இருக்கக்கூடும். அங்காயியும் இவளையும் தனியாக பேச விடுவதே இல்லை அங்கண்ணி. தன் மகளை சாங்கியர்களுக்கு ஆட்படுத்தப்படுவதை தமயந்தி விரும்பவில்லை என்பதை அந்த குடும்பத்தினர் அறிந்துதான் இருந்தனர். குடும்பத்தின் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருந்த அங்காயி தன் பங்குக்கு அவள் மனதை குழப்பிவிட்டு விடப் போகிறாளே என்று அவள் பயப்படுவது இயல்புதானே. அதற்காக 3 தலைமுறையாக அந்த வீட்டில் உழைத்து வரும் அங்காயியை வேலையை விட்டு நிறுத்திவிடவும் முடியாது. பைத்தியக்கார மாமியார் பாஞ்சாலி அங்காயிடம் மட்டுமே வசப்படுவாள். அவளை கவனிப்பதற்காகவாவது அவள் அங்கே வந்தே ஆக வேண்டும். பாஞ்சாலியை குளிப்பாட்டி ஆடை உடுத்தி உணவு ஊட்டுவது அங்காயிதான். நாம் பின்னர் ஒரு சமயம் ரகசியமாக பேசுவோம் என்று கண்களால் அங்காயிக்கு சமைக்கையை காட்ட, அதே சமயம் தேனுகாவும் டாய்லெட்டிலிருந்து வெளியே வந்தாள். தேனுக்கண்ணு, சீக்கிரமாக ரெடி ஆகணும் என்ன? இன்றைக்கி நான் தான் உன் கூட வரப்போகிறேன். தெரிஞ்ச விஷயந்தானே பெரியம்மா என்று சலிப்புடன் கூறியபடி பாத்ரூமுக்குள் நுழைந்தாள். அங்காயி கதவை சாட்டி கொண்டாள். இடது கை நிறைய நல்லெண்ணெயை ஊற்றிக்கொண்டு சிவப்பு மிளகாய், சிறிது புழுங்கலரிசி மற்றும் ஒரு துண்டு வெள்ளத்தை காய்ச்சி எடுத்து வந்திருந்தாள். அவள் நல்லெண்ணெய் சூட்டை தணிக்கவும், புழுங்கலரிசி கூந்தலின் பொலிவுக்கும், வெல்லம் கூந்தலின் உறுதிக்கும் நல்லதாம். இடது கையால் நல்லெண்ணெயை தேனுகாவின் தலையில் கவிழ்த்து உச்சியில் தேய்த்து அங்காயியின் இதயத்தில் அப்பொழுது வேதனை பரவியது. இப்படித்தானே ரேணுகாவுக்கும் இவை எண்ணெய் தேய்ப்பது வழக்கம். ரேணுகா அவளை மறக்க முடியுமா என்ன? எவ்வளவு இனிமையானவள்! வேலைக்காரிதானே என்றில்லாமல் தன் அம்மாவை அழைப்பது போல்தானே இவளையும் அழைப்பாள். தேனுகாவாவது டவுன் காலேஜில் படித்து வருவதால் இங்கிலீஷில் தசுபுஸ் என்று நுனிநாக்கில் பொறிந்து தள்ளுவாள். ஆனால் ரேணுகா யாராவது அவளிடம் கடுமையாக பேசினால் கூட தன் வெண்முத்து பற்கள் தெரிய சிரித்தபடிதான் கேட்டுக்கொண்டிருப்பாள். பாவிகள் அந்த இளம் குருத்தை என்ன செய்தார்களோ? திடீரென்று ரேணுகா தற்கொலை செய்து கொண்டாள் என்று அவளது கதையை முடித்து விட்டார்களே. அங்காய்க்கு கவலை தொற்றிக்கொண்டது. இந்த பெண் தேனுகாவின் எதிர்காலம் எப்படி இருக்கப் போகிறதோ? அவளுக்கென்று ஒரு வாழ்க்கை அமையுமோ? இல்லை ரேணுகாவின் வாழ்க்கையைப் போலவே இவளுடைய வாழ்க்கையும் திடீரென்று மர்மமான முறையில் முடிந்து விடுமா? அம்மா ரேணுகா, நீதான் உன் மருமகள் தேனுகாவின் வாழ்க்கையை நல்லா அமைச்சு கொடுக்கணும். அண்டாவில் பொங்க பொங்க நிரம்பியிருந்த வெந்நீரை தேனுகாவின் தலையில் ஊற்றத் தொடங்கினாள் அங்காயி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.